லவ் மேரேஜ் எப்படின்னா நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம வந்துட்டு இப்ப பார்த்தா பிடிச்சா லவ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுலயே எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. அதாவது லவ்ன்றதே நம்ம ஊர்ல வந்துட்டு ஓவர் குளோரிஃபிகேஷன் டு த லெவல் வேர் ஐ லவ் யூ சொன்னா அது லவ், பார்த்தா அது லவ், 10th படிச்சது 10 வருஷம் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுல குளோரிஃபிகேஷனே தேவை கிடையாது. ஒரு ஆளுக்கு 5 தடவை லவ் வரலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு ஆணுக்கோ பொண்ணுக்கோ, பொண்ணுக்கு பொண்ணு மேலயோ ஆணுக்கு ஆண் மேலயோ எந்த விதமான ஈர்ப்பும் அவங்க அடலசன்ஸ்ல இருந்து அவங்களுக்கு 40 45 50 வயசுக்கு கூட வரலாம். அதுல எந்த தப்புமே கிடையாது. சோ அந்த லவ்ன்றதே ஐயோ நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றது ஒன்னும் பெரிய ஒரு குளோரிஃபை பண்ணி பேச வேண்டிய விஷயம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஜாதியை பார்த்து லவ் பண்றேனா இல்ல அழக பார்த்து லவ் பண்றேனா அப்படின்ற இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டாக் அபவுட் திஸ் வேர் லவ் அப்படின்ற விஷயம், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க கூடிய விஷயம் வந்து நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி தான் ஹானர் கில்லிங் இல்ல ஆணவ கொலை நடக்கிற இந்த இடத்துல நான் லவ் பண்றேன், எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு அந்த அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருந்தா கூட கல்யாணத்துக்கு எல்லாம் போவேன். நான் சொல்லிட்டு எனக்கு அந்த பையனை போய் பார்க்கணும், நான் போய் அங்க தெருல அங்க போய் ஒரு காஃபி ஷாப்லயோ இல்ல டீ கடையில பேசிட்டு வரேன்ற சொல்ற சொசைட்டியே இங்க கிடையாது. And then we are talking about love marriage and all, so that comes even secondary. So லவ்ன்றதே இங்க வந்துட்டு நம்ம இன்னும் ரொம்ப ஓகே இன்னும் இன்டீரியரா போய் பேசணும்னா டேட்டிங் ஸ்பேஸே இல்லாத ஊருங்க இது. டேட்டிங் ஸ்பேஸே இல்ல இந்த இடத்துல. அதாவது பையனும் பொண்ணும் பேசினா ஸ்கூல்ல இருந்து ஒரு பையனும் பொண்ணும் பேசுவாங்க காலேஜ்ல, அந்த பொண்ணு வந்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் பொண்ணுக்கோ பையனுக்கோ பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா பொண்ணை ஸ்லட் ஷேம் பண்ண வேண்டியது, பையன் ஒரு மாதிரி ஷேம் பண்ண வேண்டியது, அந்த மாதிரி நிறைய நம்ம பேச வேண்டியது இருக்கும். So that itself is extremely glorified. So if you all want to date somebody, take your own time, love them. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு privilege தேவை. அது நான் ரொம்ப திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். ஏன் privilege தேவைன்னு நினைக்கிறேன்னா எல்லாத்துனாலும் இது பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நான் வந்துட்டு நான் வந்துட்டு கோயம்புத்தூர்ல தான் படிச்சேன் வளர்ந்தேன், ஓகேங்களா. இப்ப இருக்கிறது வேற ஊர்ல இருக்கேன். எனக்கு நான் இருந்த ஊர்ல அதுக்கான privilege எனக்கு இருந்துச்சு. அதை I will acknowledge my privilege. We had the privilege to go talk to somebody, மீட் பண்றதுக்கான privilege எனக்கு இருந்துச்சு. ஆனா நமக்கு இருந்த ஒரு privilege வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு இருக்கணும் இல்லங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. இது எதுக்காக சொல்றேன்னா, ரீசென்ட்லி நான் லாஸ்ட் ஒரு 5 வருஷமா பாக்குற ஒரு விஷயம் சோசியல் மீடியான்னு அரேஞ்ச் மேரேஜ் பண்றவங்க ஷேம் பண்றது. அதுவுமே தப்புங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு கம்பேனியன் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. அதுக்காக அவங்கள போய் கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற பிரிவிலேஜ் அவங்களுக்கு இருந்திருக்காது. நமக்கு இருந்த பிரிவிலேஜ் அவங்களுக்கு இருந்திருக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா இந்த இடத்துல நீ அரேஞ்ச் மேரேஜ் பண்றது இப்ப கரெக்டான்னு நீங்க எனக்கு கொஸ்டின் பண்ணீங்கன்னா பண்ணிக்கலாம். ஆனா நீங்க உங்க சமூகத்துக்குள்ளயும் உங்க ஜாதிக்குள்ளயும் பண்ணா அது பேர் வந்து அரேஞ்ச் மேரேஜ் நான் கூப்பிட மாட்டேன். அந்த இடத்துலயும் நீங்க வந்துட்டு வேற ஜாதியிலயோ வேற மதத்திலயோ வேற இதுலயோ வந்து பொண்ணையோ பையனையும் கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஸோ அரேஞ்ச் மேரேஜ்லயும் யூ கேன் ஸ்டில் பிரேக் தட் பேரியர் அண்ட் மேரி இஃப் யூ ஜெனுவின்லி வாண்ட் டு. ஸோ நமக்கு வந்துட்டு அந்த ஒரு புரிதல் அதுதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கமிங் டு லவ், ஜாதி பார்த்து லவ் பண்றோமா அப்படின்றதுக்குள்ள போறதுன்னு தாண்டி by basic means I 100% feel especially for the women இன்னும் ஒரு ஸ்டெப் ahead அது டிஃபிகல்ட் தான் நினைக்கிறேன். சும்மா போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்றது அப்படின்றது அது ஈஸியான விஷயமே கிடையாது. பண்றதா ரொம்ப நல்ல விஷயம். நமக்கு அது அந்த குடுப்பனை இருந்திருக்கு, நம்ம அதுக்காக உழைச்சிருக்கோம், கிடைச்சிருக்கு, எப்படி வேணா இருந்துகிட்டோம். ஆனா அரேஞ்ச் மேரேஜ் பண்றது அந்த இன்ஸ்டிடியூஷன் தப்புங்க. எனக்கு அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. அது ரொம்ப கேவலமான ஒரு இன்ஸ்டிடியூஷன், அரேஞ்ச் மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன், பிகாஸ் இட் வாஸ் மென்ட் to safeguard their own caste and community and பரம்பரை, ஓகேங்களா. ஆனா ஒருத்தர் வந்து ஒரு 25 வயசோ 30 வயசோ இந்த ஏஜ் நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம சமூகத்துல 25 வயசு 30 வயசு ஆனா கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு குழந்தை பெத்துக்கலாம் வரைக்கும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது பெட்ரூம்குள்ள வந்து பூந்துருவாங்க. அந்த லெவல்ல இருக்கு நம்ம சமூகம். அப்படி இருக்கிறதுனால நிறைய பேர் they are pushed to marry, கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு லெவலுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு என்ன நீ லவ் எல்லாம் பண்ணிக்கிற, உனக்கு என்ன பொண்ணு கூட பேச தெரியாதா, பையன் கூட பேச தெரியாதா, அந்த கேள்வி எல்லாம் யாராவது கேட்டாங்கன்னா அவங்க வந்து ப்ரொக்ரெசிவ்னு சொல்லி வந்து ஒருத்தவங்க அது தப்புன்னு நான் நினைக்கிறேன். அவங்க லவ் மேரேஜே பண்ணிக்கிட்டோம், அவங்க ஜாதிக்கு எதிராவே இருந்தாலும் அந்த மாதிரியான கேள்விகளை கேட்காதீங்க. எல்லாத்துக்கும் அதுக்கான ஒரு இது இருந்திருக்காதுன்னு நான் நிஜமாவே நம்புறேன். So let's not shame people, but if you want to date somebody and then marry somebody through an arranged marriage or however it is, break the barrier and get out of the caste and marry somebody, which is still good. ஆனா it's still not easy. இன்னும் ஒரு லாஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லி நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சொன்ன ஒரு விஷயம் தான் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணும்பொழுது ஒரு இண்டிவிஜுவலை சார்ந்து அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது லவ்வோ இல்ல அரேஞ்ச் மேரேஜோ,
இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் தப்பு, இல்ல இந்த சமூகம் தான் தப்பு. சோ நம்ம கொஸ்டின் பண்றது எல்லாமே எதை பண்ணணும்னா, இந்த சமூகத்தை அமைச்சவங்க, இந்த இதை கிரியேட் பண்ணவங்களை கொஸ்டின் பண்ணது, நீ ஏன் இதை பண்ண, நீ ஏன் இதை பண்ண, நீ ஏன் இதை பண்ணன்னு சொல்லிட்டு ஒருத்தரை சார்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. ஏன்னா திரும்ப திரும்ப நான் அவங்களை குழிக்குள்ளதான் அமுத்திக்கிட்டு இருக்கோம். So that is not required. Let's ask the system, let's ask people who created all of this. ஜாதியிலிருந்து கல்யாணத்திலிருந்து உருவாக்கி வச்ச அந்த சிஸ்டமை திரும்ப திரும்ப as a group if we can question and fight against it, which is good. அதை தாண்டி ஒரு இண்டிவிஜுவலா போய் அட்டாக் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி முடிச்சுக்கிறேன், இருக்கிறதுலே உங்களுக்கு கல்யாணமே பண்ணிக்க உங்களுக்கு விருப்பம் இல்ல, உங்களுக்கு ஒருத்தர் கூட சேர்ந்து இருந்தா போதும் நினைக்கிறீங்களா, வெல் அண்ட் குட். One more thing with arranged marriage also, I'm sure we all know the kind of marital rape we have in our country. ஏன்னா பேருக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிப்பாங்க, ஆனா எந்த அளவுக்கான ரேப் அதுல நடக்குதுன்றது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சோ அதனால வந்துட்டு I don't know if I can say this here, but I'll just say with no disclaimer, let me just say this. அதாவது அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறது நான் எப்படி பாக்குறேன், நாங்க யாரா கோபப்பட்டாலும் பரவாயில்ல, I feel like it's a slavery on women and a free pass for men to have sex. That is exactly how I see it. ஓகேங்களா? Because premarital sex அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப நடக்கிற ஒரு கண்ட்ரி இது. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் உங்களுக்கு முடிஞ்சால் பேசுங்க, பழகுங்க, ஒண்ணுக்கு 2 பேர்கிட்ட பேசுங்க, ஒண்ணும் தப்பு கிடையாது, பேச வராது, பழகுவோம் கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா எடுத்த உடனே ஒருத்தர் லவ் பண்ணிட்டேன், இவங்கதான் நம்ம வாழ்க்கையின் 100வது, இவங்களோட தான் வாழ்ந்து சாவ போறேன் அப்படிலாம் கிடையாது. இன்னொன்னு கடைசி, ரொம்ப பேசிட்டு இருக்கேன் நான் தெரியல, ஹோஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க. சூப்பரா பேசுறீங்க, நீங்க பேசுங்க, பரவாயில்ல, நல்லா பேசுங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அக்காங்கிறது எனக்கு கொஞ்சம் இடிக்குது. ஐயோ ப்ரோ, எனக்கு வெறும் 20 வயசு தான் ப்ரோ, நான் அக்கா தான் சொல்ல முடியும். இருங்க பேசு, நீங்க சொல்லுங்க. கூப்பிடுறது கூட இப்படி நீங்க பாஞ்சிருக்கீங்கன்னா என்னையா பண்ண முடியும்? அகிலன் பேசி முடிக்கட்டும். அகிலன் one more thing what I want to say is, நம்ம இது வந்து எனக்கு தெரியல இது எந்த அளவுக்கு இது சயின்டிபிக்கலி ட்ரூவா இல்லையாங்கறத தாண்டி ஜெனரலி நான் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, இங்க வந்து மொனோகமி அப்படின்ற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, ஒருவனுக்கு ஒருத்திக்கு ஒருவன், கடைசி வரைக்கும் லவ் பண்ணிட்டியா, கல்யாணம் பண்ணிட்டியா, அவங்க கூட whatever you do that, you sleep with them and you die with them. அதுதான் இங்க ரூல். அந்த ரூலே தப்புங்க. It is not at all like that. நம்ம எல்லாம் மனுஷங்க, ஓகேங்களா? We are all humans. You might have feelings for one or more people. You might have என்ன சொல்றது, உங்களுக்கு அது வரலாம், அது பிரேக் ஆகலாம், அது திரும்ப வரலாம், இல்லாம போலாம். சோ நம்ம வந்து நம்மளையே நம்ம ஒடுக்கி, நான் இப்படிதான் எஸ்பெஷலி உமனுக்கு இதை சொல்லிக்கிறேன். நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கடைசி வரைக்கும் அதுல இருந்து சாவணும்ன்ற அவசியம் கிடையாது. If it is good, please continue. ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது நான் மென்னுக்கும் சொல்றேன். ஆனா நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல, தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அது வெளில வாங்க. அது ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் பெட்டரான ரிலேஷன்ஷிப் வரலாம், வராம கூட போட்டு ஒன்னும் ஆகிற போறது கிடையாது. குளோரிபிகேஷன் ஆஃப் மேரேஜ், குளோரிபிகேஷன் லவ்வ தூக்கி வச்சுட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை பார்த்து உங்களுக்கு பழகி அவங்க கூட பினான்சியலி எமோஷனலி கனெக்ட் ஆகி இண்டிபெண்டா 2 பேத்துக்கும் இருக்க முடிஞ்சா நம்ம இருக்கலாம். இல்லையா, அது தேவையே கிடையாது. again சொல்றேன், this might not apply to everybody because சிலவங்களுக்கு அந்த கம்பானியன்ஷிப் தேவையா இருக்கலாம். சோ நம்ம அதை கண்டிப்பா நம்ம எடுத்து யோசிக்கணும். So I think I've covered it all. இவ்வளவுதான் சொல்லணும்னு நினைச்சேன். பட் பேசிக்கலி இதுதாங்க, மேரேஜ்ன்ற இன்ஸ்டிடியூஷன் இதுக்காக உருவாக்கப்பட்டது. முடிஞ்ச அளவுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்க, இல்ல கல்யாணம் பண்ணிக்காதீங்க, அது உங்க விருப்பம். பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்படி பண்ணுங்க, இல்ல எனக்கு லவ் பண்ண முடியலன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு உங்க ஜாதியில பண்ணிக்காதீங்க, உங்க குடும்பத்துல பண்ணிக்காதீங்க, சொந்தத்துல பண்ணிக்காதீங்க, வெளியில பண்ணுங்க. அப்பதான் 50 வருஷம் கழிச்சு நம்ம ஊரும் நம்ம நாடும் இப்ப இல்லாம கொஞ்சமாவது உருப்பிட்டு நல்லபடியா முன்னாடி போயிட்டு இருப்போம். அவ்வளவுதாங்க. தேங்க்யூ for all the time. சரண்யா, சொல்லுங்க. Ashwini, I love you. Oh, I love you too. இல்ல சீரியஸா அஸ்வினி ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். சரி, உங்க பெர்ஸ்பெக்டிவ் வித்தியாசமா இருக்கு. நான் நிறைய கத்துக்கிறேன் அஸ்வினி. எல்லார்ட்ட இருந்துமே நான் நிறைய கத்துக்கிறேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவும் இருக்கும், நிறைய கத்துக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான். நன்றி சரண்யா. நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரே ஒண்ணு சொல்லிட்டாச்சு. அஸ்வினி, நீங்க எப்ப பேசினாலும் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, பேசுறத நிறுத்துறீங்களா ப்ளீஸ்? ஓகே, நான் ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு கிளம்புறேன். ஆக்சுவலா நான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன், அஸ்வினி எங்க பாதிலே கட் பண்ணி முடிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சேன்.
அது ஒரு பயம், சின்ன ஒரு பதட்டம் இருந்தது. ஆனா நல்ல வேலை அந்த முடிவுரை வந்து கரெக்டா அதை முடிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா 2 பேர் உறவுன்றது அது வந்து ஒரு நேர்மை சார்ந்த விஷயம். அந்த 2 பேரோட நேர்மை சார்ந்த விஷயம். அவங்க எந்த அளவுக்கு அதுல பயணிக்கணும், இல்ல அது அவங்க அழகா அதை சொல்லி முடிச்சாங்க. நீண்ட காலம் பயணிக்கிறதும் இல்ல அதுல ஒரு சிக்கல் ஏற்படுதுன்னா அதுல இருந்து விலகி போறதும் அந்த 2 இண்டிவிஜுவல் சார்ந்ததுன்னு சொல்லிட்டு அது எண்டில் வரும்போது கரெக்டா முடிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா அது பாதிலே நான் பயந்துகிட்டு இருந்தேன், எங்க இந்த புள்ளிய நகராம போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க ரொம்ப முக்கியமானது நம்ம எங்க இருந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெரியார் கிட்ட இருந்து கத்துன நிறைய விஷயங்கள் வந்து அவர் முடிவுல ஒரு விஷயத்த சொல்லும் போது எல்லாருமே அந்த 2 நபர்களுடைய, ஏன்னா அந்த காதல்ன்ற தலைப்புலயுமே வந்து ரொம்ப ஆழமா அவர் சொன்ன விஷயம் என்னன்னா 2 நபர்களுடைய நேர்மை சார்ந்த விஷயம் தான். இங்க 2 நபரால ஒரு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் பயணிக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா பயணிக்க முடியும். நீங்க எப்படி அதை வந்து சுவாரஸ்யமா அணுகுறீங்க, இல்ல எப்படி நீங்க அதை பாக்குறீங்க, அந்த உளவியலா அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு புரிதலோட இருக்கிறாங்க. உங்களால வந்து இப்ப நிறைய நபர்கள் பொது புத்தியில எப்படி இருக்குன்னா சலிப்புத்தன்மை ஏற்பட்டுரும் அப்படின்ற ஒரு பொது புத்தியில இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. இங்க ரொம்ப ரொம்ப அழகான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரே மாதிரி ஒத்த சிந்தனை இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அது ஒரு பெரிய சிக்கலே ஏற்படுத்தாது. அது இப்ப நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரிதான். இப்போ 2 ஸ்பேஸ்ல பயணிக்கிறாங்கன்னா 2 பேரும் ஒன்னாவே பயணிப்பாங்க. நம்ம எந்தெந்த இடத்துல பயணம் ஏற்படுதோ ஒன்னாவே பயணிப்பாங்க. அது ஒவ்வொரு நாளுமே அவங்களை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த உறவுகள் வந்து நீண்ட தூரம் வந்து நம்மளால அதை கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாயிண்ட் என்னன்னா, இல்ல அப்படி முடியல, சிக்கல் இருக்குன்னா அதுல இருந்து விலகி போறதுக்கான எல்லா உரிமையும் அந்த 2 நபர்கள் இருக்கு.